சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், பெற்றோரை இழந்த குழந்தைகள் அதிகம் கொண்ட பகுதியாக மாறியுள்ள காசா, ஈரானை தாக்க அனுமதிக்க முடியாது, இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு சவுதி எச்சரிக்கை, நாங்கள் எந்த நாட்டுடனும் போரில் ஈடுபடவில்லை, வலியுறுத்தும் ஈரான், டிரம்பின் அச்சுறுத்தல்களை உலக நாடுகள் கண்டிக்க வேண்டும் என்று ஈரான் அழைப்பு, பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டம் மீது இந்தியா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் குண்டு வீச திட்டம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். நவீன உலகில் பெற்றோரை இழந்த குழந்தைகள் அதிகம் கொண்ட பகுதியாக காசா மாறியிருக்கிறது என தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. போர் காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பெற்றோர் ஆதரவற்ற குழந்தைகள் பற்றி பாலஸ்தீன அரசு வெளியிட்டிருக்கின்ற புள்ளி விபரங்களின்படி 39,384 குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களில் ஒருவரையாவது இழந்திருக்கிறார்கள் என்றும், இதில் 17,000 குழந்தைகள் பெற்றோரில் இருவரையுமே இழந்திருக்கிறார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. உலகம் முழுவதும் பாலஸ்தீன போர் கடுமையான விவாதங்களை கிளப்பியிருக்கிறது. இந்த போருக்கு தொடக்க காரணமாக ஹமாஸ் அமைப்பு இருந்ததாக இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது. கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதலை நடத்தியது. இதற்கு காரணமாக ஹமாஸ் அமைப்பினரை பழிவாங்குகின்றேன் என்று இஸ்ரேல் ராணுவத்தினர் பல பாலஸ்தீன பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி அங்கு பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. மருத்துவமனைகள், கல்வி நிலையங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை தொடுத்து வருகிறது. உயிர் பிழைத்தவர்கள் உணவு, குடிநீர், மருந்துக்காக நீண்ட போராட்டத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். போரில் மருத்துவமனைகள் அளிக்கப்பட்டிருப்பதால் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத சூழல் கூட உருவாகி இருக்கிறது. ஹூ, ரெட் கிராஸ் போன்ற அமைப்புகள் காசாவில் உள்ள மக்களுக்கு உதவ விரும்பினாலும் உள்ளே நுழைய இஸ்ரேல் அனுமதியை மறுக்கிறது. ஐநா சபை இதனை மனிதாபிமான பேரழிவு என்றே அழைக்கிறது. காசாவில் 23 லட்சம் மக்கள் தங்க இடமில்லாமல் தவித்து வருகிறார்கள். பாதுகாப்பு மண்டலங்களில் தங்கியிருக்கும் மக்கள் மீது கூட இஸ்ரேல் குண்டு வீசுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. போர் நிறுத்தம் பற்றி ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்டாலும் அதை நீட்டிக்க இஸ்ரேல் விரும்பவில்லை. எனவே போர் தொடர்ந்து வருகிறது. இது இப்படியே நீடித்தால் போரில் ஈரானும் இணைய வாய்ப்பு இருக்கிறது என்றே கூறப்படுகிறது. இதற்கிடையே ஈரானை இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா தாக்குவதற்கு நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியும், இதற்காக எங்களின் நிலத்தை பயன்படுத்தவும் அனுமதிக்க மாட்டோம் என்று சவுதி அரேபியா தெரிவித்திருக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்த எங்கள் நிலப்பகுதியை, வான்பகுதியை இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா பயன்படுத்த முடியாது. ஈரான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் நினைக்கின்ற பட்சத்தில் ஈரானை காக்க வேண்டியது சகோதர இஸ்லாமிய நாடாக எங்கள் கடமை என்று சவுதி அரேபியாவின் முடி இளவரசர் முகமது பின் சல்மான் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய விதிகளுக்கு அடிபணியவில்லை என்றால் அமெரிக்கா சார்பாக ஈரான் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்துவோம். ஈரான் மீது அமெரிக்கா சார்பாக மிகப்பெரிய குண்டுகளை, உலகமே பார்க்காத அளவிற்கு குண்டுகளை வீச போகின்றோம் அப்படின்னு சொல்லியும் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் தான் சமீபத்தில் ஈரான் மீது ஐநாவின் அணு ஆயுத வாட்ச்டாக், அதாவது கண்காணிப்பு அமைப்பு விமர்சனம் ஒன்று வைத்திருந்தது. என்னென்றால், அணுசக்தியை பயன்படுத்துவதில் ஈரான் வெளிப்படை தன்மையை கடைபிடிக்கவில்லை. அவர்கள் அணுவை பயன்படுத்துகின்ற விதத்தில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க மறுக்கிறார்கள் என்று விமர்சனம் செய்திருந்தது. இதன் காரணமாக கடுப்பான ஈரான் தற்போது தங்களின் புதிய சென்ட்ரிஃபுகல் அமைப்புகளை ஆக்டிவேட் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தது. அந்த அமைப்பில் தான் அணுவை செறிவூட்ட முடியும். அதாவது ஒரு சிலிண்டர் அமைப்புக்குள் குறிப்பிட்ட வாயுக்களை அனுப்ப வேண்டும். இதன் மூலம் அணுவை செறிவூட்ட முடியும். இப்படிப்பட்ட அணுவை செறிவூட்டினால் மட்டுமே அதை ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் ஆக்டிவேட் செய்ய போவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்கள் அதிகரித்தால் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதை தவிர வேறு வழியில்லை அப்படி என்று சொல்லிய கருத்துக்களும் ஈரானில் இருந்து வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு பதிலடியாக ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு ஈரானானது தற்பொழுது ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கின்ற நிலையில்தான் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான், இஸ்ரேலோ அமெரிக்காவோ எந்த நாடாக இருந்தாலும் ஈரானை தாக்குவதற்கு எங்களால் அனுமதிக்க முடியாது என்று உறுதிபட கூறியிருக்கிறார்.
இதற்கிடையே ஈரான் எந்த நாட்டுடனும் போரில் ஈடுபடவில்லை என்றும், ஆனால் இந்த விஷயத்தில் மிக உயர்ந்த மட்டத்தில் எல்லாம் தயாராக இருப்பதால் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஈரான் தயங்காது என்றும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கிறார். சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் தொலைபேசி உரையாடலில் பேசிய பெசஸ்கியான், பரஸ்பர நலன்கள் மற்றும் மரியாதை அடிப்படையில் சில பதற்றங்களை தீர்க்க ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஈடுபடும் அப்படின்னு சொல்லியும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் எந்த நாட்டுடனும் போரில் ஈடுபடவில்லை, ஆனால் நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. மேலும் இந்த விஷயத்தில் எங்கள் தயார் நிலை மற்றும் திறன் மிக உயர்ந்த மட்டத்தில் இருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த பொதுவான அம்சங்களை நம்பி தங்களுக்குள் ஒற்றுமையை வலுப்படுத்துவதன் மூலம் முஸ்லிம் நாடுகள் தங்களுக்கும் பிராந்தியத்திற்கும் மிக உயர்ந்த மட்டத்தில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்தை உறுதி செய்ய முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். முஸ்லிம்கள் கைகோர்த்தால் பாலஸ்தீனம் மற்றும் காசா மக்கள் உட்பட சில இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிரான அடக்குமுறை மற்றும் குற்றங்களை தடுக்க முடியும் என்று கூறிய ஜனாதிபதி பெசஸ்கியான், இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் பிராந்தியத்திற்கு பாதுகாப்பையும் செழிப்பையும் சிறப்பாக கொண்டு வர முடியும் என்று நம்புகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உள்ளிட்ட சர்வதேச மன்றங்கள் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ஜனாதிபதியின் அறிக்கைகளை கண்டிக்க வேண்டும் என்று அரசியல் விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் மஜீத் தக்த் இரவஞ்சி அழைப்பு விடுத்திருக்கிறார். ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக பலத்தை பயன்படுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி சமீபத்தில் விடுத்த அச்சுறுத்தலை குறிப்பிட்டிருக்கின்ற தக்த் இரவஞ்சி, இந்த கருத்துக்கள் ஆபத்தானவை என்றும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படை கொள்கைகள் மற்றும் நாடுகளின் பிராந்திய ஒற்றுமைப்பாடு, அரசியல் சுதந்திரத்திற்கு எதிராக பலத்தை பயன்படுத்துவதை தடை செய்கின்ற ஐநா சாசனத்திற்கு முரணானவை என்றும் விளக்கியிருக்கிறார். இந்த கருத்துக்களை கண்டிக்குமாறு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் ஈரான் விடுத்த கோரிக்கையை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்காக அமெரிக்காவின் இந்த அணுகுமுறையை கண்டிப்பதில் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பும் இதேபோன்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இறுதியாக பாகிஸ்தானை பற்றிய அதிர்ச்சியூட்டுகின்ற திருப்பமாக இந்தியாவுக்கான பாகிஸ்தானின் உயர் ஆணையராக பணியாற்றிய முன்னாள் பாகிஸ்தான் தூதர் அப்துல் பாசித் பாகிஸ்தானின் அணுத்திட்டம் குறித்து கடுமையான கூற்றுக்களை வெளியிட்டிருக்கிறார். சமீபத்திய வார்த்தை போரில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டத்தை தாக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்ற கூற்றுக்களை அவர் நிராகரித்திருக்கிறார். பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டத்தை சிதைக்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். டொனால்டு டிரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா, இஸ்ரேல், அமெரிக்கா ஆகியவை பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டத்தை தாக்க திட்டமிட்டிருப்பதாக பல தகவல்கள் முன்னர் தெரிவித்திருந்தன. இந்த கூற்றுக்களுக்கு பதிலளித்த அவர் இந்த கூற்றுக்களை நிராகரித்து பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டம் குறித்து இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார். ஆனால் பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டத்தை எந்த நாடும் தடுக்க முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். டொனால்டு டிரம்ப் இப்போது பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டத்தை அளிப்பார் என்று பல வதந்திகள் இருக்கின்றன. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் பாகிஸ்தானிடம் அணுகுண்டுகள் இருப்பதை விரும்பவில்லை என்பது உண்மைதான். இஸ்லாமிய நாடுகளில் பாகிஸ்தான் மட்டுமே அணுசக்தி சக்தியாக இருக்கிறது. இது பல நாடுகளுக்கு தொந்தரவுகளை கொண்டு வருகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டம் தற்போதுள்ள சூழ்நிலையில் பாகிஸ்தானின் அணுகுண்டை அளிக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உலகில் இருக்கின்ற எவருக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய அணு ஏவுகணைகள் மற்றும் அணு ஆயுதங்கள் பாகிஸ்தானிடம் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிட்டு சொல்லுங்க. மற்றொரு காணொளி வாயிலாக சிந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.